பழக்க வழக்கம் அவர்களுக்கு பணிவிடையாளராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 ஆண்டுகள் நான் பணிவிடை செய்திருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் இதை செய்யவில்லை என்று கூறவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஒரு முறை கூட சீ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரை சந்திக்கிறார்களோ அவர்கள் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் சலாமை கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்னாலும் நடந்து சென்று நான் நபி, நான் தலைவர் என்பதை வெளிப்படுத்த மாட்டார்கள். எல்லோரையும் தனக்கு முன்னால் நடக்கச் செய்து பின்னால் நடந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் அழைத்தால் முகத்தை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், முழு உடம்பையும் திருப்பி முழுமையான கண்ணியத்தை அவருடைய அழைப்பிற்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தோடு, அதிக சப்தத்தோடு, எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சப்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் உறங்குவார்கள். மீதி இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் அல்லாஹுவை தொழக்கூடிய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில் அழுது கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் தொழுகையில் அதிகமாக அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷா, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதால் ஒரு பாத்திரத்திலே ஒரு வெந்நீர் கொதிக்கும் பொழுது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து கிளம்பக்கூடிய சத்தத்தை கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல்